அனைவருக்கும் வணக்கம். ஓர் இரங்கல் செய்தி. சிவகிரி நெசவாளர் காலனியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மளிகை கடை நடத்தி வந்த அண்ணாமலை முதலியார் மகன் திரு சுந்தரம் என்கின்ற ருத்திரமூர்த்தி அவர்கள் கோவை பாப்பநாயக்கம்பாளையம் சிவமணி அமுதா அவருடைய இல்லத்தில் சற்று முன்னர் இறைவனிடம் சேர்ந்தார் என்ற செய்தியினை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு கதிர்வேல் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நாள்தோறும் தவறாமல் தங்களது குரலை கேட்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ வந்துங்கய்யா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது? நீங்கள் பணியாற்றின முதல்ல இருந்த அலுவலகங்கள்லேயே அந்த பெயர் வச்சுட்டாங்களா, இல்லை சிவகிரிக்கார தான் வச்சாங்களா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அப்புறம் சிவகிரியின் வரலாறு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அனுபவங்களை, நினைவலைகளை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பல ஆண்டுகள் சிவகிரி அரசு பொது மருத்துவமனையில் பணியாற்றிருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய பார்வையில் நீங்கள் இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து படிப்படியாக இந்த ஊரினுடைய வசதி வாய்ப்புகள், அரசு பொது மருத்துவனுடைய வசதி வாய்ப்புகள், நம்ம சுற்று பக்கம் இருக்கிற கிராமங்களில் என்ன மாதிரியான சுகாதார நிலைமை இருந்தது, இப்போ எப்படி முன்னேறி இருக்குது, என்னென்ன வசதிகள்லாம் கூடுதலாக கொடுத்துருக்காங்க அரசு மூலமாக, அதன் மூலமாக நீங்கள் எப்படியெல்லாம் கூடுதலாக கேட்டு வாங்கியிருப்பீங்க ஒவ்வொரு கோரிக்கையாக வைத்து இந்த மாதிரியான இந்த அரசு நான் கேள்விப்பட்ட வரைக்குங்க நம்ம தாராபுரத்தினுடைய கண்ட்ரோல் தான் இருந்ததுங்க முதல்ல. அதாவது இதனுடைய இன்சார்ஜ் பெரிய இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்மின்காக. ஏன் அந்த மாதிரி இருந்து ஈரோட்டில் இல்லாமல் அப்படி இப்போ எங்கள் ஈரோட்டோட அட்டாச்சில் இருக்கா, இல்லை வேறு எங்கேயாவது ஊரில் இருக்கா? அப்புறம் இந்த சுற்றுப்பத்தகத்துக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் அதிகமான எண்ணிக்கையில் வரக்கூடிய நோயாளிகளாகவும் கவனிப்பு அதிகமாக இருக்கிறதாகவும் அங்கே வர நோயாளிகள் பேட்டி எடுத்து பத்திரிகைகள் நான் படிச்சிருக்கிறேன். நான் வெளியூர் இருந்தப்போ சிவகிரி பற்றி, அரசு பொதுமக்களை பற்றி நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாரெல்லாம் முன்னோடியாக இருந்தாங்க. அப்போ இந்த சிவகிரி அரசு மருத்துவமனை பற்றின வரலாறு சொன்னீங்கனாலே ஊரினுடைய வரலாறு பெரிய அளவில் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். தயவுக்கு உங்களுக்கு சாத்தியமான நேரங்களில் அதையும் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசைங்க. அப்போ இந்த குழு அனைவரும் பங்கெடுத்துக்க முடியாத மாதிரி தான் நிறுத்திக்கிறோம். அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எல்லோரும் செய்ய முடியும் அப்படின்ட்டு. அதற்கு முக்கியமான காரணம் இந்த செய்தி அயல் நாடுகளில், வெளி ஊர்களில், வெளி இடங்களில் இருக்கக்கூடிய சிவகிரியினுடைய வேர்கள், சிவகிரியில் ஏதேனும் ஒரு வகையில் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முழுமையாக இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு வச்சுக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் உறுப்பினர்கள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் இதற்கான பின்னூட்டங்களை இடுற மாதிரி அல்லது அவங்களுடைய செயல்பாடுகளை சொல்கிற மாதிரி ஒரு நாள் முழுமையாக குழு திறக்கப்படும். அப்புறம் இதில் யாராவது தொடர்ந்து நாங்கள் நிருபராக செயல்படுறோம், எங்களால் செய்திகள் கொடுக்க முடியும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு அட்மின் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் என்ற தகவலோடு ஐயா அவர்கள் தொடர்ந்து இதை முன்னிருந்து சிறப்பாக அரவணைத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவகிரி நியூஸிற்காக முருகபூபதி. சிவகிரி நியூஸ் தன்னார்வ நிருபர் மயில்வாகனன். சிவகிரி வாழ் உறவுகளுக்கு ஒரு செய்தி பதிவிட விரும்புகிறேன். நமது தமிழகத்தில் ரயில்வே துறையில் ரயில் எங்கே வந்து கொண்டிருக்கிறது, இருக்கை வசதி, இதை போன்ற செயலிகளை எல்லாம் பிளே ஸ்டோரில் பதிவு செய்து அதை நாம் பயன்படுத்தியிருப்போம். அதேபோல் பேருந்துகளுக்கும் திருச்சி, கோவை, ஏன் ஈரோடு, சென்னை போன்ற ஊர்களிலெல்லாம் அந்த ஜிபிஆர்எஸ், அதாவது இந்த பஸ் எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு, இந்த பஸ் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்கிறது. சில பேர்த்திற்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இந்த பதிவு. நமது சிவகிரியிலும் கூட குறிப்பாக அரசாங்க பஸ் 24
அதாவது மின்னப்பளைத்து வழியாக போகும் பேருந்து தற்போது TN 33 எண் 2983 அப்படிங்கிற பஸ்ல இந்த GPRS பயன்பாட்டில் இருப்பதாக தெரிகிறது. 2வது 42 ஈரோடு செல்லக்கூடிய பஸ் DN 33 எண் 3520. அதே மாதிரி K8 TN 33 எண் 2711 பஸ். அதே மாதிரி K1 TN 33 எண் 2572. அதே மாதிரி பஸ் K11 TN 33 எண் 2766. இதே மாதிரி ஒரு பஸ்ஸினுடைய எண் K10 TN 33 எண் 2704. இந்த அரசாங்க பஸ்கள் மூலமாக இந்த செயலி இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது எல்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சா இப்போ? அப்ப நம்ம கொடுமுடியில இருந்தோ இல்ல ஈரோட்டில இருந்தோ இந்த டைமுக்கு இந்த பஸ் இருக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா, இப்போது எனக்கு தெரிந்து இந்த மேல ஒரு ஆப் டவுன்லோடு பண்ணி அதை நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா டிடில இந்த டைமுக்கு, ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு காலத்துல இப்போ உதாரணத்துக்கு நடராஜான்னு ஒரு பஸ் ஓடிக்கிட்டு இருந்தது, பிடிஎஸ்ன்னு ஒரு பஸ் ஓடிட்டு இருந்தது. அந்த காலத்துக்காரெல்லாம் ஏப்பா 8 மணிக்கு பிடிஎஸ் போகுமே சென்னிமலை பஸ், அது போயிருச்சான்னு கேட்பாங்க. நடராஜா போயிருச்சான்னு, அந்த மாதிரி பெயர் சொல்ற மாதிரி எல்லாம் இன்னைக்கு பஸ் இருக்கிறது இல்லைங்கிறது ஒரு புறம். இன்னொன்னு, அரசாங்க பஸ்ஸுமே விழா கால பேருந்து அப்படின்னு சொல்லி வேற மாத்தி விட்டுட்டு இன்னொரு பஸ் வரும். அந்த மாதிரியும் ஒரு இடர்பாடு நடக்கையில என்னப்பா இந்த பஸ் தெரியலையே அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு குறை இருக்கலாம். ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் இப்ப இந்த டெக்னாலஜி இருக்குது, அது நம்ம சிவகிரிக்கு வர்ற பேருந்திலும் இருக்குது அப்படிங்கிற ஞாபகப்படுத்துறதுக்காக, ஒரு விழிப்புணர்ச்சிக்காக நான் பதிவிடுகிறேன். மற்றபடி இந்த ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் பதிவு பண்ணி பார்த்து முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு, அதாவது நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். அதனால இந்த சிவகிரி நியூஸ்ல பதிவிட்டு இருக்கிறேன். சிவகிரி நியூஸ் தன்னார்வ நிருபர் திரு மயில்வாகன் அவர்களுக்கு வணக்கம். மிக அருமையான செய்தியை நிறைய மெனக்கடலோட நீங்கள் தயாரித்து நம்ம குழு நண்பர்களுக்காக வழங்கியிருக்கீங்க. இதை நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் நம்ம பசுபதி ஐயா இருக்காங்க இல்லையா, நம்ம பாலமேடு பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு ஓய்வு பெற்றிருக்காங்க. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பேசினாங்க. நாங்கள் பாத யாத்திரைக்கெல்லாம் போயிட்டு இருந்தப்போ நடந்த போகிறப்ப பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ இந்த ரயில் வர்றது ஃப்ளைட்டு வர்றதுலாம் சொல்கிறாங்களாமாப்பா, அது மாதிரியா நம்ம செல்லையுமே இந்த பஸ் எங்கே வருது, எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவருடைய கனவுகளையும் கற்பனைகளையும் தன்னுடைய தேவைகளுக்காக எதிர்கால சந்ததிக்காக பேசியிருந்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், இது ரொம்ப சாத்தியமில்லாத விஷயமா இருக்குமே, எத்தனை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் புதிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு பயன்படுத்தியும் பார்த்துருப்பீங்க போல் இருக்கு. மிகுந்த மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். நம்ம சிவகிரி நியூஸுங்கிறது அவரவர் அனுபவித்த, கற்றுணர்ந்த, கேள்விப்பட்ட விஷயங்களை சொன்னாலே இது ஒரு அனுபவ கல்விக்கூடமாக மாறிடுங்க. இந்த கல்விக்கூடத்தில் நீங்களும் ஒரு பேராசிரியராக இருக்கீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட தொடருங்கள். நன்றி, வணக்கம். கே முருகபூபதி, சிவகிரி நியூஸுக்காக. சிவகிரியில் வாழும் அனைத்து உறவுகளுக்கும் சிவகிரி நியூஸ் தன்னார்வ நிருபர் திரு மயில்வாகனத்தின் முதல்கண் பணிவான வணக்கங்கள். நமது சிவகிரியில் அருகில் சிறுவர் பூங்கா, சிவகிரியிலிருந்து 1.8 கிலோமீட்டர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சிவகிரியிலிருந்து சந்தப்பேட்டைக்கு போகும் வழியில் பாதியில் கவண்டம்பாளையம் என்ற ஊருக்கு போகுவதற்கு சொல்லும் பாதையில் சிறுவர் பூங்கா என்ற ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காணொளி மூலமாக
நமது சிவகிரி தேர்வுநிலை பேரூராட்சி தலைவர் திரு பிரதிபா கோபிநாத் அவர்கள் சார்பாக திறக்கப்பட்டு பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது. இப்போது அது இயங்கிக் கொண்டிருக்கிறது சிறுவர் பூங்கா. இது நமது சிவகிரியை சேர்ந்தவர்களுக்கு தெரிந்திருந்தால் சரி, தெரியாதவர்களுக்கான இது ஒரு பதிவு. சிறுவர் பூங்கா, இப்பூங்காவில் பயன்பாடுகள் அனைத்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே செல்ல விரும்புபவர்களுக்கான நேவிகேஷன் மேப் ஒன்று நான் இதில் பதிவிட்டுள்ளேன். அடுத்ததாக இதில் உள்ள நிறை குறைகளை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். சிறுவர்களை அழைத்து கொண்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று போய் அங்கு இருப்பவர்களுக்கு ஒரு அமைதியான இடம், பெரியவர்களுக்கும் அதிலும் குறிப்பாக குழந்தைகள் விளையாடுவதற்கான பொருள்கள்லாம் அங்கே இருக்கிறது. மிகவும் சிறப்பாக நமது சிவகிரி தேர்வுநிலை பேரூராட்சி தலைவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதை குழந்தைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தினால் மிகவும் சிறப்பு. குழந்தைகளை அழைத்து செல்லும் பெரியவர்களும் அதில் அமர்ந்து விளையாடுவதால் பொருள் சேதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும். சுற்றுச்சூழலை அங்கு போய் நம்ம அசுத்தம் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் பண்ணுனா நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறவர்களுக்கு இந்த இடம் ஒரு அற்புதமான இடம் என்று உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதற்கெல்லாம் மேலாக ஒரு பராமரிப்புக்காக பஞ்சாயத்திலேயே கூட ஆட்களை போட்டு ஒரு குறைவான தொகை வசூல் செய்தாலும் தவறில்லை. அதிலும் குறிப்பாக முதியோரோ இல்ல சிறிய உடல் ஊனமுற்றோர்களுக்கு கூட வைத்து இதற்கு வசூல் செய்தாலும் தவறில்லை. ஆனால் சுத்தமாகவும் சுகாதாரமும் வைத்து கொண்டால் நமது ஊரில் அருகாமையில் இப்படி ஒரு பூங்கா இருப்பது வரவேற்கத்தக்கது. இதை பயன்படுத்திய பிறகு நான் உங்களிடம் பதிவிட்டுள்ளேன். அனைவரும் இதை பயன்படுத்திக்க நான் விரும்புகிறேன். சிவகிரி நியூஸ் தன்னார்வ நிருபர் மயில்வாகனன். தை அமாவாசையை முன்னிட்டு அருள்மிகு எல்லை மாகாளியம்மன் திருவீதி உலா காட்சி. எல்லை மாகாளியம்மன் பொங்கல் சிறப்பு. எல்லை மாகாளியம்மன் நாடக கலை நற்பணி மன்றத்தாரின் நாடகம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். எல்லை மாகாளியம்மன் கோயில் சிறப்பான பொங்கல் திருநாளில் சிறப்புமிக்க நாடகமாக அமையட்டும். சிங்கார தோற்றம் கொண்டு மலரட்டும். காண்பவர் கண்கள் குளிரட்டும். காட்சிகள் நலமாய் அமையட்டும். மனதில் அமைதி கிடைக்கட்டும். அது மங்களமாக இருக்கட்டும். எல்லை மாகாளியம்மனே நேரில் வந்து வாழ்த்தட்டும். அனைவரும் மகிழ்ந்து பார்க்கட்டும். அது ஆனந்தமாய் அமையட்டும். நாடகம் இனிமையான வெற்றி பெற கவிஞர் தெய்வசிகாமணியின் இனிய நல்வாழ்த்துக்கள். 95 வயதிலும் கம்பீரமாக மகரிஷி நடந்து வந்தார். கண் இமை போல் காக்க வந்தார். நம் கவலைகளை போக்க வந்தார். நம் குருவாக அவர் மலர்ந்தார். அவரின் மகத்துவம் அறிந்து கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வில் உரிமையோடு வாழ வேண்டும். வசந்த காலம் பெற வேண்டும். நாம் அறிவு திருக்கோயில் சென்று வருவோம். அருமையான உடற்பயிற்சி செய்வோம். அருந்தவம் செய்து வருவோம். நாம் உறுதியாக வென்று வருவோம். காலை மாலை 2 வேளையும் கடமை தவறாத பயிற்சி செய்தால் உடல் நலம் மனவளமும் உறுதியாகும். ஊக்கமும் மனவலிமையும் கூடி வரும். மன கஷ்டங்கள் மறைந்துவிடும். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வமையும். இனிய கவிதை கவிஞர் தெய்வசிகாமணி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். 85 நெசவாளர் காலனி, சிவகிரி, ஈரோடு மாவட்டம். வாழ்க வளமுடன். அன்னார் திரு சுந்தரம் அவர்களின் மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்றாடம் காலையில் கடமையுடன் அனுதினமும் நற்பணி சிறக்கச் செய்வோம். ஆற்றல் மிகுந்த சாதனைகள் செய்து அனைத்து பணியிலும் நலம் காண்போம். நட்போடு அனைவரும் பழகிடுவோம். நம்பிக்கை நிறைந்த வாழ்வமைப்போம். சிறப்பான சேவைகள் செய்திடுவோம். சிந்தித்து செயல்படுத்தி காட்டிடுவோம். நம்பிக்கையுடன் செயல்படுவோம். நாளைய உலகம் நாம் படைப்போம். கவிஞர் தெய்வசிகாமணி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். போட்டுருவோம். சார் சிரிப்பு நல்லா வருதுங்க. நல்லா இயல்பா பேசுறது எனக்குன்னா கண்ணு தண்ணி வந்துருச்சு. சாதாரண சிரிச்சு சிரிச்சு நம்ம சாதாரணமா சிரிக்க மாட்டோம்ல ஆபீஸ்ல, அத்தனை சிரிச்சு. இப்போ இத போட்டோம்னா அதை கேட்கும் போது எல்லாருமே சிரிப்பாங்க. கண்டிப்பா சிரிப்பாங்க. அதாவது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துறது நம்ம நோக்கம். ஆமா மகிழ்ச்சி. இது கொஞ்சம் ரிலாக்ஸாம இருக்கு. அதான் சொல்றேன், சீரியஸா பேசிட்டு இருக்கு. ஆமா, நம்ம பெரிய திட்டங்களையோ பெரிய இதுகளையெல்லாம் வெளிநாட்டு விஞ்ஞான ரகசியம் அதெல்லாம் கிடையாது. நம்ம காலகட்டத்துல அந்த நடந்த அந்த விளையாட்டான செய்திகள் அது ரொம்ப அருமையா இருக்குது. நான் போட்டு கேட்டு பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்தது. அதான் உங்ககிட்ட அனுமதி வாங்கலாம் தான். நீங்க போட்டுட்டே எனக்கு அது நீங்க அமைப்பாளர், அது உங்களுக்கு சரின்னு பட்டு நீங்க போட்டுறணும். அதுதான் கரெக்ட். ஏன்னா நமக்குள்ள நாம இது மக்களுக்கு வெளிப்படுத்தணும். நம்ம மகிழ்ச்சி மற்றவங்க நாம ஒரு குழுவுல இணையுங்கள், நாமும் மகிழ்வோம், மற்றவரையும் மகிழ்விப்போம்னு போட்டிருந்தேன். சூப்பர் சூப்பர். அது மாதிரி நாம மகிழ்வோம், நாம அதுக்கான கருவு உருவாக்குவோம். நம்ம நம்ம சிவகிரி நியூஸ் ஆரம்பிச்ச நோக்கமே அதான். ஜனரஞ்சகமா இருக்கணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஒரே ஒரு நியூஸ் உள்ளூர் செய்தி அந்த இதுன்னு போட்டா போறதை விட இப்படிப்பட்ட கலந்துரையாடல்கள் விரும்புவாங்க, எல்லாரும் விரும்புவாங்க. மற்றபடி இது மாதிரி பண்ணலாமான்னு தோணும். நாம குமுதம் வாங்கிட்டு வருவோம், எடுத்தையும் அந்த நகைச்சுவை பகுதியை நான் பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த கட்டம் கட்டி போட்டிருப்ப ரெண்டே வரையில கதையெல்லாம் படிக்க மாட்டோம். முதல்ல அதுக்குதான் நம்ம எண்ணம் போகும். நேரடி அங்க போயிடும். ஆண்டவர்களுக்கு நகைச்சுவைக்கு தனியா முதலீடு கொடுப்பாங்க. அது மாதிரி காமெடி ட்ராக் தானே மதிப்பு அதிகம், ரசிகர் அதிகம். ஆமா, காமெடி ட்ராக் அருமையான மதிப்பு. பொம்பளைங்க எல்லாம் சிரிப்பாங்க, பசங்க எடுத்துட்டு போக மாட்டேன். ஆமாங்க, ஒரு தடவை காமெடி பண்ணிட்டு அடுத்த சீன் வந்துட்டானா கை தட்டுவாங்கல்ல. ஆமா, நானு அந்த நாடகத்துல ஒரு சீன் வச்சிருப்பேன். அந்த அதாவது சண்டையில எலிமருந்து பாய்ச்சி கொண்டு வித்தவன் திடீர்னு நம்ம தொழில் மாத்திக்கலாம்னு இருக்க, ஒன்னும் வருமானம் இல்லையா அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்ணலாம் அப்படின்பேன். அப்போ இந்த ஆயுர்வேதம் டாக்டர் எல்லாம் RIMB அப்படின்னு போட்டு 10-12 எழுத்து இங்க போட்டிருப்பாங்க. அதுக்கு நான் சொல்லுவேன், அவன் சொல்லுவேன், பேசாம டாக்டரா எல்லாமே அப்படின்னு. டாக்டருங்கிறாங்கிறத அதுக்கெல்லாம் ஊசி போட்டு பழகணும், படிச்சிருக்கணும். என்னத்தையே ஊசி போடுற கதை இருக்கிறவங்க ஊத்தினா போக மாட்டேங்குது. போயிட்டு அப்படி சொல்லி என்ன படிக்கணுங்கிற பேரை போட்டு 10-12 இங்கிலீஷ் எடுத்து பின்னால போட்டுட்டு எவன்டா கண்ட முன்னாடி மாத்தி போட்டோம்னா. ஆமா, அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துரு. நீ இப்ப ஒரு நாளைக்கு கம்பவுண்டர், அவ ஒரு நாளைக்கு டாக்டர், இப்படி அதுலயும் போட்டு. ஆமா, அதுல ஒரு நாள் மறுவ காலையில எல்லாம் ஊதுபத்தி பத்தி எல்லா பக்கம் சுத்தி காட்டிக்கிட்டு இருப்பேன். என்னடா பாச்ச இன்னைக்கு என்னடா ஒரே புதுநோப்பிக்கு போயிட்டு புது மாப்பிள்ளையாட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அப்படிம்பேன். சரிங்க. அப்ப அவன் சொல்லுவேன், நான் இவ்வளவு நாளா யோசனை பண்ணி ஒரு ஆயுர்வேத மருந்து கண்டுபிடிச்சேன், அதை கொண்டு வர்றதுக்கு தான் போயிருந்தேன், அவருக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படிம்பேன். அப்படி என்னடா இது இருந்தேன். அப்போ அது ஒரு நாட்டு மருந்துடா அப்படிம்பேன். நாட்டு மருந்து, அதுக்கு ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாம் வேணா அரைக்கிறதுக்கு அது இங்கெங்களை கொண்டாந்து போடுறது அப்படிம்பேன். ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருக்கிற ஆடு இருக்குல்ல, ஆடு, அதனால நம்ம மருந்தையா இருக்கு மிஷின். ஆடு மருந்தையா இருக்கு மிஷினா? ஆமாண்டா, எல்லா மூலிகை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளேயே அறவையா போட்டு வெளியே மாத்திரையா தள்ளுது.
இதை இதுவரைக்கும் யாரெல்லாம் கண்டுபிடிச்சா? ஏன்டா ஆட்டாம்புளைக்கு ஆயுர்வேத மருந்து வைக்கலாம் ஏன்டா கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்குதான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னே. எல்லா புழைக்கையும் சேகரிச்சு கொண்டாந்து இங்க வச்சு முக்க தேய்ச்சி போடுவீங்க. முக்கத்தை அந்த இது ஆட்டாம்புளைக்குள்ள ஒரு முக்கு இருக்கு, வடிவத்து மாத்துறது. ஆமா. அந்த முக்க தேய்ச்சி போட்டு 6 கண்டா குழுவியாட்டமே இருக்கு. நம்ம எசமச்சா ஜனத்தை கொள்றோம். அப்படி ஒரு காமெடி அணையான நெருப்புலதான் அந்த காமெடி எழுதியிருப்பேன். அது மாதிரி படிச்சவங்க எல்லாம் சரிங்க. அந்த அருமை நாயகர் டாக்டர் இந்த டேவிட் சுமுகர் இருக்காரு இல்லைங்க, ஆமாங்க. அவங்க அப்பா அவரு அவரு தமிழாசிரியர், அவரும் ஆசிரியர் தான். அவர் அந்த நாடகத்தை பார்த்துட்டு வெடிச்சு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கே வந்துட்டாரு. அவர் நைட் தூங்கிக்க மாட்டாரு. எங்க தன்னால இவ்வளவு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ பார்த்தா என்னமோ தடத்துல போறேன் வாரேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த போடு போறேன் அப்படின்னாரு. இங்க இருக்க வேண்டாம், போய் அங்க போய் அப்படி அப்படி அந்த அந்த அளவுக்கு இந்த கலாபூர்வம் பண்ணது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்திருக்கோம். ஆமாங்க. அந்த அது இந்த நாடகத்தினுடைய கரு என்ன அப்படின்னாரு, அதுக்குதான் ஒரு வசனம் வச்சிருந்து நீங்க பாக்கலையே அப்படின்னு. ஆமா, என்னமோ அந்த வில்லம் பேசினா நான் நல்லா தான் இருந்து நான் கவனிக்கல அப்படின்னு. அவருக்கு சொல்லி காட்டுங்க அப்படின்னாரு என்கிட்ட. நான் சொன்னேன், தமக்கை நிலை கண்டு தனமையில் புழுவன துடித்தான், துடித்த தம்பியிடம் வடித்த கண்ணீரோடு வாழ்வு முடிய போகும் பார்வதி சொன்னால், தம்பி காக்கை கூட்டிலே கருணாகம் புகுந்தது போல் என் கற்பை அளித்தது கல்யாண சுந்தரம் என்ற கருணாகம். நீ வளர்ந்து வந்து வட்டமடும் வல்லூரன இந்த நாகத்தை கொத்தி குதற வேண்டும் என்று சொன்னது உனக்கு புரியாது கல்யாண சுந்தரம் அப்படி இந்த வில்லம் வந்து அவங்க சொல்லுவேன். ஒரு கதையே இல்ல அந்த லைன்ல கதையா இருக்கு. ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இன்னைக்கு வந்து வயசாயிடுச்சு, ஆன்மீகத்துல ஈடுபட்டு ஊருக்குள்ள நல்லவனாக தோற்றம் அளிக்கிறேன். இளமை காலத்துல வந்து அவன் அவன் சொல்லுவேன், அன்று உன் இளமை காலத்தில் எரிகின்ற காமன் இறப்புக்கு ஒரு கன்னிப்பெண்ணை காவு கொடுத்தாய் நினைவு இருக்கிறதா கல்யாண சுந்தரம். இதெல்லாம் அந்த நான் எழுதின வசனங்கள் பாருங்க எப்படி. அது மாதிரி அந்த கதையினுடைய வம்சத்தை அப்படி கொடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஐயா எங்களுக்கு சொத்து சுகம் இல்ல, மானம் ஒண்ணுதான் ஏன் பெரிய சொத்து அப்படிம்ப. அப்போ சொத்து சுகம் இருக்கிறவருக்கு மானம் வேண்டாங்கிறியா? இப்படி எதுக்குமே வசனமா இருக்கு. இவன் சொல்லும் போது அவனுக்கு கரெக்டா எங்க நாடகத்தில் நடிக்கிறவனுக்கு வந்து எடுத்து சொல்ல வேண்டியது இல்லை, அவன் முடிக்கிறதுலயே இவனுக்கு தொடக்கம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா டக்கு டக்கு டக்குன்னு தானே வந்து அப்படி வந்துரு. அதத்தான் வந்து பாத்துட்டு காகத்து வக்கீல் முத்து அந்த நாடகத்தை வாங்கிட்டு போய் என்னையும் டைரக்ஷன் சொல்லி அவர் ஊர்ல போட்டாரு. அந்த வக்கீல் அந்த இது இன்னும் இருக்காருங்களா? அவரு இருக்காரு, ஈரோட்டில் இருக்காருங்க. ஓஹோ, கொஞ்சம் வயசாயிடுச்சு. அப்புறம் அம்மாப்பேட்டையில ஒரு ஆசிரியர் குழு அவங்க ஒரு நாடகம் போட சொல்லி இந்த கதையை நம்ம சிவமணி நம்ம பத்திரம் எழுதுற கண்ணன் இருந்தாங்க. காகத்து முத்துனா இவரு நம்ம டீச்சரே வீட்டுக்காரரா? அன்னபுண்ணியம்மா ரைட் ரைட், அவருதான் கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். அவங்க இப்ப எலிமத்தூர் ஹெட் மாஸ்டர் இருக்காங்க மேடம். அப்படிங்களா? அன்னபூர்ணியம்மா. அந்த மாதிரி அவர் வந்து விரும்பி அப்புறம் அம்மாப்பேட்டையில ஆசிரியர் குழு அவங்க வந்து என்பது நாடகத்தை வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி சமூக கருத்துக்கள் மற்ற இதெல்லாம் வந்து ஷாடி கொஞ்சம் கொஞ்சமா அதுல நாசுக்கா சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. காலையில ஒரு பணக்காரர் எந்திரிச்சு பேப்பர் படிப்பாரு, இந்த மாதிரி ஆட்டோவில் பெண்ணை கடத்தி 5 பேர் கற்பழிப்பு, இந்த மாதிரி அன்னைக்கு தினத்தந்தில வர்ற மாதிரி படிப்பாரு. அப்படின்னு சொல்லி, முருகா நீ நாளையில இருந்து பேப்பர் வாங்க வேண்டாம், பேப்பர் மேல எங்கேயா போவோம் அப்படின்னு. ஆத்தால எந்திரிச்சனே கரண்ட் பல்பு கருமா என்னடா இதெல்லாம் முடியும். அப்புறம் என்னங்கய்யா பண்றது, இப்பதான் திருமணம் போட மாட்டி வச்சு இதோ பாரு கல் கடை அதோ பாரு சாராய கடைன்னு கூப்பிடுறேன், கூப்பிடுறா இப்படி எல்லாம் நடந்துருது, நாங்க என்னங்கய்யா பண்றது. ஏன்டா அப்ப வந்து சாராய கடை வராதுக்கு முன்ன குடிக்காதவங்க வேண்டாம் குடிக்க எல்லாம் குடிக்கிறது தானே குடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவேன். புது குடிக்காரன் இல்ல. ஆமா, அத சொல்லுவேன். ஏண்டா கள்ளச்சாராயம் எங்காச்சும் கண்டவன் சம்பாதிக்கணும், அது அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துட்டு போகுது, குடி கிடைக்கும் ஒரே வரியில் முடிச்சுட்டாங்கல்ற. அது கண்டிப்பா. அதான் என்ன நீங்க தப்புன்னு சொல்ற, அப்படி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு குடியை பத்தி சொல்றது மாதிரி சொல்லணும், மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படி எல்லாம் எழுதியிருப்பேன். அது வந்து அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த நிறைய அந்த நாடு ஒவ்வொரு
காட்சிகள்லயும் நமக்கு எழுதி இருக்கக்கூடிய டயலாக் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பட்டதாரி ஆசிரியருங்க அங்க அம்மாப்பேட்டையில. ஆ, அப்போ ஹிஸ்டாரிக் நாடகம் வந்து சேலம் அம்மாப்பேட்டையா? சேலம் அம்மாப்பேட்டை. ஆ, அப்புறம் ஹிஸ்டாரிக் நாடகம் அந்த எனக்கு போட்டியா நடக்குது. அடேங்க. சேலம் பேர் ராகவன் பெரிய நாடக டைரக்டர் ஹிஸ்டாரிக். நாடக போட்டி. ஆமா, மாவீரன் அலெக்சாண்டர் போட்டிருக்காரு. ம், அது கூட போட்டி நம்ம போட்டு ம். முதல் நாள் அலெக்சாண்டர் கத்தி கப்படா எல்லாம் வச்சு எல்லாம் இதெல்லாம் பண்ண கொஞ்சம் அப்படியே சொட்டையா இருந்தது. ஆ, ஆ. இப்ப நம்ம நாடகம் போட்டோன்னே சொட்டையே இல்லை. எல்லா மக்களும் நிரம்பிட்டாங்க. ஏன்னா அந்த ரிஹர்சல்லையே அந்த காமெடி தூக்கிடுது. சூப்பர். அப்ப அதே விளம்பரம் ஆயிடுச்சு. ஆமா, ம், அதனால நம்ம பார்க்கணுன்ட்டு அப்புறம் அம்மாப்பேட்டையில அந்த ஆசிரியர்கள் அத்தனை பேருமே ம். அதுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சிருந்தாங்க. நாடகம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அடேங்கப்பா. எனக்கு அது மாதிரி பட்டதாரிகளுக்கு முன்னாடி உங்களுக்கு பாராட்டுகளா? பட்டதாரியில் எனக்கு பாராட்டு நடத்துனாங்க. ஆ, ஏன்னா நான் அப்பதான் நினைச்சேன், இந்த இலக்கியம் அப்படிங்கறது நாம ஒண்ணு இயல்பாவே நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அமைஞ்சதுனால நமக்கு இப்படி எல்லாம் வந்து நமக்கு ஒரு வாழ்க்கையில மாற்றங்கள் அங்கீகாரம் கிடைச்சது, அங்கீகாரம் இருக்குன்னு சொல்லி. ம். அப்போ நான் அந்த இது அந்த கலைத்துறை ஈடுபாட்டை பத்தி நான் கொஞ்சம் பெருமையாவே நினைச்சுக்குவேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பானதுங்க ஐயா அது. ஆமாங்க. இப்ப அந்த கலைத்துறைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நான் என்னால முன்னேறிக்க முடியாது. சிவகிரி எல்லை மாநில நாடகம் மன்றம் இல்லைன்னா என்னால மேல வந்துக்க முடியாது. ஏன்னா எனக்கு அந்த பல விஷயத்த அது சொல்லி கொடுத்தது. நம்ம இன்னைக்கு MBA படிக்கிற பட்டத்துல எல்லாம் இல்லாத விஷயம்லாம் அன்னைக்கே சொல்லி கொடுத்தாங்க. மிக சாதாரணமா ஒரு நீங்க இயக்குனருங்கிறது ஒரு கல்லூரி பேராசிரியர் மாதிரி நான் உங்களை பாக்குறேன், மதிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாடக ஆசிரியரும் ஒவ்வொரு நாடக அமைப்பும் வந்துங்க, அதுல சில கெட்ட வழக்கு இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். குணங்கட்டம் இருப்பாங்க, கெட்ட வழக்கு இருக்கும், அரசியல் இருக்கும், அதெல்லாம் நமக்கு இருக்கு. மற்ற நாடக குழுவில் எல்லாம் எதுவும் அது அந்த மாதிரி நம்ம நாடகத்தை வச்சு டைரக்ஷன் பண்ணா அங்க வந்து தூய்மையா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய சமூக தொண்டு நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுக்கே தெரியாம இந்த ஊருடைய பல பேருடைய திறமைகள் வளர்றதுக்கு அல்லது கருத்துக்களை உள்வாங்கி இருக்கு, அவங்க வெளிப்படுத்த தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு நன்றி சொல்ல தெரியாம இருக்கும். குமரேசன் எனக்கு ஒரு நாடகத்துல ஒரு கேரக்டர் தேவைப்பட்டது. அந்த கங்காதரங்கிற மாதிரி நடிக்கிற அவனுக்கு டபுள் ரோல். அவன் முகத்தை திருப்பினா இவன் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த கசங்கை மலர்னு ஒரு நாடகம். சரிங்க. அதுல குமரேசன் அறிமுகப்படுத்தின மேடையில அப்ப அவன் சொன்னாரு, ஐயா நீங்க சொல்லி கொடுத்தா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எந்த வருஷம் அது? அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல என்ன ஞாபகம் இருக்குங்க. அது அநேகமா 88, 90கள்ல. அதுக்கப்புறம் அவரே இயக்குனர் ஆனாரு, கதாசிரியர் ஆனாரு. அப்புறம் நான் பார்த்தேன். அப்புறம் நான் மேடை ஏற்றி விட்டுட்டு கொஞ்சம் அதுல இருந்து அவருக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அவரும் கலையாசிரியர் அல்லவா. பெரிய விஷயம். அவருக்கு வந்து அப்புறம் நான் அதை நான் வரவேற்றேன். அறிமுகப்படுத்தினாலும் மறுபடியும் நம்மால வந்து அந்த கலைத்துறையில வந்து அவங்களுக்கு அவங்க தெரிஞ்ச இதை வந்து முன்னேற்றம் கொண்டு அவங்க முன்னேறணும். அந்த விதவா திருமணத்துக்கு அந்த வசனம் எல்லாம் ரொம்ப அதெல்லாம் வந்து சமூகத்துக்கு போடப்பட்ட விதை. அது மாதிரி வெளியே நிறைய ஊர்களுக்கு நான் போய் டைரக்ஷன் பண்ணி இதெல்லாம் அந்த நம்ம இதுல நம்ம லைஃப்ல வந்து அதுதான் வந்து அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கல. அதாவது உங்க நீ கதை எழுதுறது எத்தனை நாடகங்க? மொத்த நாடகம் எத்தனை? 32 நாடகம் நடிச்சிருக்கிறேன். அட்டேங்கப்பா. அதுல 6 நாடகம் எழுதியிருக்கிறேன். அட்டேங்க. இயக்குனர் வந்து எல்லாமே நான் தான் இயக்குனர். ஓ சூப்பர். நான் நடிக்கிற நாடகம் நான் தான் இயக்குனர். வெரி குட். ஆமாங்க. நான் அந்த கதை வசனம் ஹீரோ எல்லாமே அந்த இதுல நான் தான் வருவேன். எப்போ என்ன நினைவு இருக்குது உங்களுக்கு? முதல் நாடகம் பேரு அதெல்லாம்? முதல் நாடகம் வந்து வீண்பலின்னு சொல்லி 1971. எங்க எந்த விசேஷத்துக்கு போட்டீங்க? மேடையில, அண்ணா மேடையில. பொது மேடையில இல்ல காமாட்சி கோயிலுக்கா இல்ல இது என்ன விசேஷம்? வேலாயுத சாமி கோயிலுக்கு. சூப்பர். வேலாயுத சாமி கோயிலுக்கு 1971. பெங்களூர் மாரிமுத்து இருந்தாரு தெரியுங்களா இங்க? ஆமாங்க தெரியும். அவருதான் எங்களை அறிமுகப்படுத்தினாரு நாடகத்துக்குள்ள கொண்டு போய். அவர் முதல்ல நடத்திட்டு இருந்தாரோ? அவரு என்னுடைய குருன்னே சொல்லலாம். பெரிய விஷயம். அவருதான். நான் அந்த 1971 2 நாடக ஸ்டூடியோ போட்டோம். அதுல அவர் நடிக்கிறாரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரி. நம்மளது வந்து இது சமூக நாடகம். அதுல வந்து சமூக நாடகத்துல நானு ஹிஸ்டாரிக் ஸ்டோரியில அவர் வீண்பலி பழிக்கு பழி நாடகத்துக்கு 2 பேர். 2 வித்தியாசமான பேர். வித்தியாசமான பேரு. அதுல ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் நடிச்சாங்க. அந்த அவரு
பள்ளிக்கு பள்ளியில அது ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் இருக்கனால. ஜீவா நடராஜ, பள்ளிக்கூடத்தர் நடராஜ, அவர் சண்முகம், அவரும் எல்லாமே ராசாவும் அதுவும் நிறைய கேரக்டர் அதுல. அதான். அப்படி எங்களுதுல வந்து சமூக நாடகம்னால நான் வந்து அப்போல்லாம் எனக்கு நான் கதை எழுதுனது 84 தான் எழுதினேன். அதான். ஆனா மத்தவங்க கதையை பயன்படுத்திட்டோம். ஆமா, அது 10-14 வருஷம் அனுபவத்துக்கு பின்னாலதான் என்னால கதை எழுத முடிஞ்சது. அந்த பக்குவம் வந்தது. அது மாதிரி நாடகத்துல அந்த நாடக வரலாறு நம்ம வாழ்க்கையில ரொம்ப இரண்டரை கலந்துச்சு. நான் தனியா ஒரு காலேஜ் கட்டுறது, ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிற மாதிரி நாடகங்கிறது அவ்வளவு பெரிய சமூக தொண்டு அந்த காலத்துல. ஆமாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. எல்லாமே விரும்புவாங்க, பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த டிவி நாடகத்தோட நம்ம நாடகம் எவ்வளவு பரவாயில்லையா இருந்தது. அது அருமையா இருக்குங்க. அது ரொம்ப டிவி நாடகம்ல ரொம்ப நீங்க அப்ப முயற்சி வந்து ஏதாவது பெரிய அளவுல போயிருக்கலாமே திரைப்பட வாய்ப்புகளா? அதாவது குடும்ப சுமைகள் என்னை வந்து உங்களுக்கு கட்டாய கடமை இறுக்கமா கட்டி போட்டுச்சு. இந்த கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் உங்களுக்கு ரைட்டருக்கு அருமையான வாய்ப்புகள் எதிர்காலத்து அங்க எல்லாம் நம்மளோட ரைட்டருக்கு நான் முயற்சியே பண்ணல. எல்லாம் சொன்னாங்க. குடும்ப பின்னணி எனக்கு பின்புலம் வந்து அதிகபட்சமா வெயிட் இல்லை. அதான் புரியுது. குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறது, அவங்களை முன்னுக்கு கொண்டு வர்றது, இதுல நான் இங்கதே என்னுடைய இதை கலைத்துறையில வந்து ஆர்வம் 30% இருந்தாலும் 70% குடும்பத்து மேலதான் பாசம் இருந்தது. நன்றி. அதான் வேணும். நம்ம வேறு தானே, வேற விட்டு போக கூடாதுல்ல. ஆமாங்க. அதனால அது தவிர்த்து போச்சு. எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். எல்லாத்தையும் கவனிச்சு சமுதாயத்தையும் கவனிச்சுக்கணும். ஆமா. நம்ம தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சின்னா அப்புறம் குடும்பம் வீணா போயிடும். ஆமாங்க. அது சரி வராது. இப்போ திருப்தியான உங்களால 4 பேரு மேல வந்திருக்காங்கிறது ஒரு திருப்தியா இருக்குது. நம்ம ஊருக்காரருக்கு. ஆமா, பேலன்ஸ் பண்ணிட்டே வந்தேன். குடும்பத்தையும் கலைத்துறையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் வந்தேன்னு வச்சுங்களேன். பெரிய விஷயம். நீங்க இதை போடலாங்க. நான் இந்த போடுங்க, போட்டுறேன். அருமையா இருக்குதுங்க. சரிங்க. அப்புறம் வந்து நாம இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணிக்கலாம். அப்ப உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப பேசுங்க, நம்ம பேசலாம். ஓகே. தேங்க்யூ. ஓகே.